ஹலோ, இன்றைக்கி மைக்கேல்ஸ் குக்கிங் சேனலில் நம்ம ஒயிட் சாஸ் பாஸ்தா பண்ண போகிறோம். அது பண்ணுறதுக்காக ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துகிட்டு உப்பு போட்டு நான் நல்லா கொதிக்க வைக்கிறேன். தண்ணி நல்லா கொதித்து வந்ததும் உங்களுக்கு தேவையான அளவு பாஸ்தா அதில் போட்டு நல்லா வேக வைங்க. பாஸ்தா வேகிறதுக்கு 15 to 20 மினிட்ஸ் ஆகும். சில பாஸ்தா சீக்கிரமே கூட வெந்துடும். அதனால் ஒன்றோடு ஒன்று ஒட்டிக்காமல் நல்லா வேக வச்சு எடுக்கணும். என்னோடய பாஸ்தா இப்போது நல்லா வெந்துருச்சு பாருங்கள், ஒன்றோட ஒன்றும் ஒட்டலை. நான் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு வடிகட்டி துணியில் போட்டு நான் வடிகட்டி வச்சுக்கிறேன். இதை நீங்கள் வடிகட்டியில் போட்ட பிறகும் கூட பாஸ்தா அது ஏற்கனவே இருக்க சூட்டில் ரொம்ப ஓவர் குக் ஆயிரும். ஸோ அது ஓவர் குக் ஆகாமல் இருக்கிறதுக்காக அது மேலே நீங்கள் பச்சை தண்ணியை ஊற்றி விட்டுருங்க. நீங்கள் தண்ணி ஊற்றல அப்படின்னா அதில் இருக்க சூட்டுனாலே அது மறுபடியும் குக் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ தண்ணி ஊற்றுறது ரொம்ப இப்போது நம்ம பாஸ்தா பண்ணலாம். அதுக்காக ஒரு பேனில் 2 ஸ்பூன் பட்டர் நான் போட்டுக்கிறேன். பட்டர் நல்லா உருகுனதும் 3 பொடிசாக நறுக்கி வச்ச பூண்டு பல்லை நான் சேர்த்துக்கிறேன். பூண்டு நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வதக்கணும். பாருங்கள், பூண்டு நல்லா பொன்னிறமானதுக்கப்புறம் ஒரு அரை வெங்காயம் நான் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் நான் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். வெங்காயமும் நல்லா பொன்னிறமாகிற வரையும் வறுக்கணும். ஒரு கேரட்டை நான் க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கேரட்டை நான் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூட ஒரு கேப்சிகம் கொடை மிளகாவையும் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இதெல்லாமே ஒரு 80% குக் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கின பிறகு சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே மிக்சட் ஹர்ப்ஸையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ப்ராப்ளம் இல்லை. சில்லி ஃப்ளேக்ஸ்க்காக நீங்கள் காஞ்ச மிளகால இருக்க அந்த விதையை கூட எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது கொஞ்சம் பெப்பர் போட்டு நல்லா கிண்டிக்கோங்க. உப்பு வேணுங்கிற அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. நம்ம வடிகட்டி வச்சுருக்க பாஸ்தாவை இது கூட ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போது ஒயிட் சாஸ் பண்ணலாம். அதுக்காக ஒரு பேனில் 2 ஸ்பூன் பட்டர் நான் போட்டுக்கிறேன். பட்டர் நல்லா உருகின உடனே 2 டீஸ்பூன் மைதா மாவு நான் சேர்த்துக்கிறேன். இதை ஃபுல் சிம்மில் வச்சுக்கோங்க மாவு சேர்க்கும்போது. ஏன்னா மாவு கரிஞ்சிடக்கூடாது. கரிஞ்சிருச்சுன்னா டேஸ்ட் மாறிடும். இந்த மாதிரி எல்லாமே பட்டரும் மைதா மாவும் நல்லா மிக்ஸ் ஆகணும். மிக்ஸ் ஆன உடனே நான் 2 ஸ்பூன் பால் சேர்த்துக்கிறேன். இதை பால் சேர்க்கும்போது ஃபுல் சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா மாவு கரிஞ்சிரும். பால் சேர்த்துட்டு நல்லா அந்த பால் மைதா மாவு நல்லா மிக்ஸ் ஆகணும், இல்லைன்னா கட்டி கட்டி ஆகிடும். மாவு கட்டி கட்டி ஆகிடும். ஸோ கட்டி ஆகாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் கரண்ட் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி விஸ்க்கு யூஸ் பண்ணுறது ரொம்ப பெட்டராக இருக்கும். இதில் பெப்பர் போட்டுக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவு சால்ட்டும் போட்டுக்கோங்க. நல்லா சிம்மில் வச்சுட்டு இது கூட நான் சீஸை துருவி போட்டுக்கிறேன். இதுக்கு மெயின் இன்க்ரீடியண்ட்டே இந்த சீஸ் தான். ஸோ சீஸை நல்லா துருவி போட்டுக்கோங்க. சீஸ் துருவி போட்டுட்டு நல்லா கிளறி விடணும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க, இல்லைன்னா கட்டி ஆகிடும். நல்லா கவனம் வச்சுக்கோங்க. இது ஃபுல்லாக சிம்மில் இருக்கணும். அடுத்தது சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் மிக்சட் ஹர்ப்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். பாஸ்தா ஆட் பண்ணுறதுக்கு முன்னால் நீங்கள் ஏற்கனவே பாஸ்தாவில் எவ்வளோ உப்பு ஆட் பண்ணியிருக்கீங்களோ அதை பொறுத்து தேவையான அளவு இதுலேயும் உப்பு போட்டுக்கோங்க. இப்போது இது கூட நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸையும் பாஸ்தாவையும் சேர்த்து கிளறிக்கலாம். இப்போது ஒயிட் சாஸ் பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. இது எல்லாமே மிக்ஸ் ஆகணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் சூடாக உங்களுக்கு பிடிச்ச சாஸ் கூட சர்வ் பண்ணலாம். இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி. இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள்.
வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.